கடைசியா நாங்க என்ன பாத்துனாங்க, வரைவுல வந்து கிராஃப்ல வந்து என்ன பாத்துனாங்க, கிரேடியன் மற்றது இன்டர்செக்ட் புள்ளிகள் வந்து வெட்டு புள்ளிகள் வந்து வெட்டு துண்டு படித்திறன் அதில் வந்து நாங்க பாத்துறோம். ரைட், கடைசியா வந்து நாங்க என்னோட நெட்வொர்க் வந்து இருக்கா, நான் கதைக்கிறதுக்கு வெட்டுப்படாம வருதா என்னடா இது, மற்ற இதுல ரெக்கார்டிங் இதுல வந்து சிலவா தான் கட்டாகி வர்ற மாதிரி இருக்கு. என்னோட ரெக்கார்டிங் நான் கதைக்கிறதுல கிளியரா? கிளியர் சார். ஓகே ஓகே. என்னடா இந்த அங்க ரெக்கார்டிங்ல வந்து எனக்கு குறைஞ்சு கூடி வர்ற மாதிரி இருக்கு, அதனால தான் கேட்கிறேன். விளங்காட்டி சொல்லுங்க. அப்ப நாங்க கடைசியா பார்த்ததுல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், y கோஆர்டினேட் x கோஆர்டினேட் வந்து நாங்க பாக்கெட்ல வந்து ஒரு கிராஃப் வந்து இருக்கண்டா, அந்த கிராஃப்ல வந்து அந்த கிராஃப் வந்து கூறுங்கோணமா இருந்துச்சுண்டா, அதாவது வந்து x அச்சின் நேர்திசையோட கூறுங்கோணம் அக்யூட் ஆங்கிள் வந்து ஆக்கி கொண்டு இருந்துச்சுண்டா, அது இந்த படித்திறன் என்னவா இருக்கும், கிரேடியன். x அச்சோட ஆக்குற கோணம் கூறுங்கோணமா இருந்துச்சுன்னா அது படித்திறன் என்னவா இருக்கும், tan பிளஸ் theta. பிளஸ்ஸா இருக்கு. tan θ சரி, அது சரி, tan θ சரி, tan θ அதுல இருக்கு, அதாவது இது தீட்டா, இது தீட்டாவா இருந்துச்சுன்னா இது படித்திறன் வந்து நாங்க tan θன்னு சொல்லுவோம்னு எங்களுக்கு தெரியும், அது தெரியும். tan θ வந்து எங்களுக்கு தெரியும். ரைட், அது சரி, tan θன்றதுல எங்களுக்கு தெரியும். நான் சொன்னா என்னண்டா, இது கூறுங்கோணமா இருந்துச்சுண்டா, இது கூறுங்கோணமா இருந்துச்சுண்டா என்னவா இருக்கும், பிளஸ்ஸா இருக்கும் படித்திறன். இதுவே இது விரிகோணமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், மைனஸ். இது வந்து படித்திறன் வந்து மைனஸா இருக்கும். ரைட், படித்திறன் வந்து எங்களுக்கு தெரியும், இது விரிகோணமா இருந்துச்சுன்னா படித்திறன் வந்து மைனஸா இருக்கும். அதோட வந்து எங்களுக்கு தெரியும் என்னது, படித்திறன் மைனஸா இருந்தாலும் நாங்க எப்படி இதுக்கு படித்திறன் காணுவோம், இந்த பக்கம் இருக்கிற ஆங்கிளை எடுத்து என்ன செய்யறாங்க, இது tan θவை கண்டு, இது tan θவை கண்டு இது என்ன செய்வோம், படித்திறனை போட்டு அது மைனஸ் போடுவோமே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு குவார்டருக்கு தானே, ஃபர்ஸ்ட் குவார்டர் முதலாம் கால்வட்டம், இரண்டாம் கால்வட்டம், மூன்றாம் கால்வட்டம், நான்காம் கால்வட்டம் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர், தேர்ட் குவார்டர், ஃபோர்த் குவார்டர்ல ஃபர்ஸ்ட் குவார்டர்ல சைன் கோஸ் டானுக்கு வந்து எல்லாம் பிளஸ் சொன்னா, நீங்க வந்து சைனுக்கு மட்டும் பிளஸ், இங்க வந்து டானுக்கு மட்டும் பிளஸ், இங்க கோஸ்க்கு மட்டும் பிளஸ் சொல்லியிருந்தேன். ரைட், அப்ப அதெல்லாம் வந்து இங்க இதுல கோஸ்க்கு பிளஸ், இங்க டானுக்கு பிளஸ், இங்க சைனுக்கு மட்டும் பிளஸ், இங்க எல்லாத்துக்கும் பிளஸ். இங்க சைனுக்கு மட்டும் பிளஸ், இங்க திரிகோண மேலைக்குல வந்து சைன் டான் தீட்டா வந்து என்ன இருக்கும்னு சொன்னா, மைனஸ்ல இருக்கும்னு சொன்னா. ரைட், டான் தீட்டா வந்து மைனஸ்ல இருக்கும்னு சொன்னேன். ஆகவே படித்திறன் வந்து அதுக்கு என்னவா இருக்கும், மைனஸா இருக்கும். ரைட், இப்ப பார்ப்போம். y சமன் mx, y is equal to mx என்ற கிராஃப்ல, ரைட், y is equal to mx என்ற கிராஃப்ல இந்த கிரேடியன் m இருக்குதானே, கிரேடியன், இந்த கிரேடியன் வந்து இந்த mx என்ற கிராஃப்ல வந்து கிரேடியன் வந்து மாறுபட கிராஃப் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்ப்போம். அப்ப கிரேடியன் வந்து மாறுபட கிராஃப் எப்படி சேஞ்ச் ஆகும்டா, இந்த கிரேடியன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப y சமன் y is equal to x என்ற கிராஃபுக்கும் y is equal to 2x என்ற கிராஃபுக்கும் y is equal to 5x என்ற கிராஃபுக்கும் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும், படித்திறன் மட்டும் தான் டிஃபரன்ஸ். ரைட், சோ அந்த கிரேடியன் வந்து டிஃபரண்ட்டா இப்ப என்ன அர்த்தம், இதுல வந்து பாத்தீங்கன்னா இது x இது y என்றா, ரைட், இது x இது y என்றா, இது இந்த கிரேடியன் வந்து, அதாவது கிரேடியன் வந்து இங்க x இங்க y, அப்ப கிரேடியன் வந்து என்னவா இருக்கும், முதலாவதுக்கு வந்து இப்படி இருக்கும். ரைட்,
அப்ப முதலாவதுக்கு எப்படி இருந்துச்சுண்டா, அதாவது y is equal to mx, அதாவது y is equal to x க்கு வந்து கிரேடியன்ட் எப்படி இருந்துச்சுண்டா, y is equal to 2x க்கு என்ன இருக்கும், இப்படி வருமா அல்லது இங்கால வருமா, 1 or 2? y is equal to 2x, y is equal to x என்றா எப்படி இருக்கும்னா y is equal to 2x க்கு எப்படி இருக்கும்? y is equal to x க்கு வந்து படித்திறன் வந்து இப்படி இருக்கும்டா, அதாவது கிராஃப் வந்து இப்படி இருக்கும்டா, y is equal to x, y சமன் x என்ற கோடு வந்து இப்படி இருக்கும்டா, y is equal to 2x என்றதுல கிராஃப் எப்படி இருக்கும், மேல வருமா கீழே வருமா, எல்லாமே ஒரிஜினுக்குள்ளால போகும், அதாவது வந்து என்னது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், அதாவது வந்து உற்பத்தி கூடாக ஒரிஜினு கூடாக போகும்ன்றது எங்களுக்கு தெரியும், உற்பத்தி கூடாக போகும்ன்றது எங்களுக்கு தெரியும். அப்ப உற்பத்தி கூடாக போகும்ன்றதுக்குள்ள இப்ப நான் கேட்கிறேன், y is equal to x உற்பத்திக்குள்ள ஒரிஜினுக்குள்ள தான் போகும், y is equal to 2x ஒரிஜினுக்குள்ள தான் போகும், y is equal to 3x ஒரிஜினுக்குள்ள தான் போகும், எல்லாம் வந்து வேணுண்டா வெட்டு துண்டு இல்ல, இன்டர்செக்ஷன் போய் இது வந்து இல்ல, சோ அதனால வந்து வெட்டு துண்டு பூஜ்ஜியம் என்றதால எல்லாம் வந்து என்னத்துக்குள்ள போகும், உற்பத்தி கூட ஒரிஜினுக்குள்ள தான் போகும். அப்படி போய்க்குள்ள வந்து நான் கேட்கிறேன், y is equal to 2x என்றது வந்து மேலால இருக்கிற கோடா இருக்குமா கீழால இருக்கிற கோடா இருக்குமா? அசீஃபா சொல்லுங்க, ஆஷிஃபா வாஷிஃபா. கீழால இருக்கிற கோடு. மேலால இருக்கிற கோடு. ஏனென்றா படித்திறன் கூட 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 என்ன செய்யும், கிராஃப் கோடு வந்து கூடிட்டு போகும். படித்திறன் கூட 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 கிராஃப் கோடு வந்து கூடிட்டு போகும். அப்ப எப்படி இருக்கும், இது வந்து இதுதான் என்ன இருக்கும், 2x என்ற கோடா இருக்கும். அப்ப 5x என்ற கோடா என்ன இருக்கும், இன்னும் மேலால இருக்கும். இது வந்து y is equal to 5, இது y is equal to 2x, இது வந்து y is equal to 5x என்று இருக்கும். ரைட், y is equal to 5x என்று இருக்கும். ரைட், அப்ப y is equal to 1 upon 2x என்றா அதாவது half, y is equal to half x என்றா எங்க வரும், முதலாவது போட்ல வரும். அதாவது y is equal to half என்றா ஃபர்ஸ்ட் இதுல வரும். அப்ப இது வந்து y is equal to half x ஆ இருக்கும், y is equal to half x ஆ இருக்கும். ரைட், ஓகே. அப்ப இங்க மைனஸ் திசையில என்ன மாதிரி வரும்னு சொல்லுங்க பாப்போம். மைனஸ் திசையில அதாவது இப்படி கிராஃப் வந்து விரிகோணமா இருந்துச்சுண்டா, ஒப்டியூஸ் ஆங்கிளா இருந்துச்சுண்டா எப்படி இந்த பக்கமா இருக்கணும் இருக்கும், இப்படி இருக்கணும் இருக்கும் ஒப்டியூஸ். ரைட், இப்ப கேட்கிறேன், இப்போ வந்து கேட்கிறேன் y is equal to minus x, y is equal to minus 2x, y is equal to minus half x. 1 2 3 சொல்லுங்க பாப்போம். முதலாவது வந்து 1 என்னவா இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். யாரு என்றாலும் ஆசிக் சொல்லுங்க, ஆசிக் 1 வந்து என்னவா இருக்கும், முதலாவது வந்து என்னவா இருக்கும், தெரியாதுன்னு சொல்லுங்க. 1 பண்ணி முதலாவது வந்து என்னவா இருக்கும், மைனஸ் எக்ஸா இருக்குமா, மைனஸ் 2x இருக்குமா, மைனஸ் 3x இருக்குமா? ஆசிக் ரிஹாம் சொல்லுங்க. வளமையா ஆசிக் ஆன்சர் பண்றது இல்ல, இப்படி இருக்க வேணாம். தயவு செய்து கேட்டா தெரியாதுன்னு சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணி ரிஹாம் சொல்லுங்க. சார்
விளங்கல? சதுஷ்டம் சொல்லுங்க. சஞ்சனா சொல்லுங்க. நான் கதைக்கிறது விளங்குது தானே? யா, இப்ப நான் கேட்கிறேன் என்னண்டா, which one is y is equal to minus x, or y is equal to minus 2x, y is equal to half x? For the graph number 1, is it y is equal to minus x, or is it y is equal to minus 2x, or is it y is equal to half x, minus half x? The graph number 1. Okay. minus half. ஷராப் சொல்லுங்க. ஷராப். அட்லீஸ்ட் தெரியான்னு சொல்லுங்க. சஞ்சனா அவங்களுக்கு விளங்க இல்ல, ஐடியா இல்ல, ஐடியா இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, தட்ஸ் குட். அதாவது வந்து ஐடியா இல்லையா, ஐடியா இல்ல, அவ்வளவுதான். அதுல வைக்க போறதுக்கு என்ன இருக்கு? தெரியல. தர்ஷா சொல்லுங்க. தர்ஷா, நான் நிறைய நாளா உங்களோட இன்டராக்ட் பண்ணாம இருக்கிறதால நீங்க எல்லாரும் இப்ப அப்படியே கீப் சைலண்டாவே இருக்கீங்க, சத்தம் போடாம இருக்கீங்க. அதுல லாஸ்ட் கிளாஸ்ல நிறைய பேர் வராம இருக்கீங்க. நான் நோட் பண்ணி இருக்கேன். அது ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து தான் வச்சிருக்கேன். யார் யார் வந்தது, யார் யார் வரையில என்ன கேட்கணும்னு, அதாவது இண்டிவிஜுவலா போய் கதைக்கணும்னு நினைச்சா எனக்கு டைம் கிடைக்கல. பட் நான் ஒவ்வொரு டேஸ்லயும் வந்து நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் வச்சிருக்கேன். ரைட்? சில பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கறதால சில இதுல வந்து இப்ப மழை அந்த மாதிரி இப்ப மழை சரி ஒரு சைட்ல இருக்க மழை இருக்குதான். பட் ஆனாலும் சில பேர் வந்து காலையில எழும்புற பஞ்சில வந்து சில பேர் வரல. லாஸ்ட் கிளாஸ்லயும் நிறைய பேர் வரையில நான் கவனிச்சேன். நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ரைட்? ஓகே, த்ரிஷா சொல்லுங்க. த்ரிஷா. வாஷினி. சரியா சார்? ஓகே, வாஷினி. இந்த கிராஃப்ல முதலாவது கிராஃப் என்ன? மைனஸ் எக்ஸா, மைனஸ் 2x, மைனஸ் 3x? ரெண்டாவது கிராஃப் என்ன? மூன்றாவது கிராஃப்? வாஷினி, உதிஷன், காவியா. எல்லாரையும் நான் இப்ப பிரசன்ட் ஆப்ஷன் கூப்பிடுற மாதிரி இருக்கு. முதலாவது -2x. முதலாவது மைனஸ் 2x. இரண்டாவது -x. மூன்றாவது மைனஸ் 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 half x. ரைட், குட். ஓகே, அதாவது வந்து பாருங்க, தெரியாதுன்னு சொல்லுங்க, அது பரவாயில்ல. இவங்க சொன்னது பிள்ளையா இருந்தா கூட அவங்க ட்ரை பண்றாங்க, அது குட். ஆனா இது பிள்ளை இல்லை, சரி. ரைட், நான் சொல்றேன், பிள்ளையா இருந்தா கூட அவங்க ட்ரை பண்றாங்க, இல்லாட்டி மைக் ஆன் பண்ணி ஐடியா இல்லைன்னு சொல்றாங்க, எல்லாம் ஓகே. ஏன்னா இது வந்து கிரேட் 9 சிலபஸ், அதனால கிரேட் 10 காரருக்கும் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். அதனால நான் கிரேட் 10 காரையும் கேட்டேன். ரைட், இங்க பாருங்க, இதேதான் இந்த பக்கம். அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மைனஸ் half x, அந்த கிராஃப்ல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மைனஸ் half x இங்க இருக்கண்டா. இது மைனஸ் half x and y is equal to minus half x, y is equal to x minus plus x. இங்க வந்து y is equal to 2x, y is equal to 5x. இது வந்து y is equal to 5x. இது எப்படி இந்த பக்கம் கூடுதோ அத மாதிரி மைனஸ்லயும் கிடையோட இந்த பக்கத்துல இருந்து மைனஸ்லயும் இப்படிதான் கூடும். ரைட், இது வந்து இதுல இருந்து இங்க கொஞ்சம் குறைய வந்துச்சுன்னா இது மைனஸ் half x. ஏன்னா tan தீட்டா மைனஸ்ல வரப்போகுது. அதாவது வந்து இது தீட்டான்னு எடுத்துக்கொண்டோம்டா, tan தீட்டா வந்து இதுல tan தீட்டா இதை விட இந்த tan தீட்டா பெருசா இருக்கும், இதை விட இந்த tan தீட்டா பெருசா இருக்கும். ஆனா ரெண்டாம் காலகட்டத்துக்குள்ள வந்து மைனஸ்ல இருக்கும்னு நான் சொல்லி தந்தேன். ரைட், நான் இன்னும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணல, எனக்கு டைம் கிடைக்கல. இப்ப 27ஆம் நாள் இந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணி 28 அப்லோட் பண்ணல. நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அதை அப்லோட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி சென்ட் பண்றேன். அது வடிவா பாருங்க. நான் அந்த முதலாம் கால்வட்டம், இரண்டாம் கால்வட்டம், மூன்றாம் கால்வட்ட கதை வந்து சொன்னேன்.
அப்ப சொல்லிக்கல வந்து இங்க இதுக்குள்ள வந்து டானுக்கு வந்து மைனஸ் சொன்னேன். அதனாலதான் நான் இங்க மைனஸ் வந்து இங்க போடுற மட்டும் சொன்னேன். ரைட்? அது வந்து யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க இருந்தா அது வந்து ஏழுக்குரிய சிலபஸ். ஆனா எங்களுக்கு நாங்க மேக்ஸை வந்து விளங்கி படிப்போம். ரைட்? மேக்ஸை வந்து ஐடியா இல்லாம சும்மா இந்த பக்கம் பண்ணா மைனஸ் வரும், இந்த பக்கம் பண்ணா பிளஸ் வரும், விளங்கி தெரியாம படிச்சோம்னா அது மைண்ட்ல இறங்காது. ரைட்? அப்ப அதனாலதான் அது எப்படி வந்ததுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுங்க. ரைட்? எப்படி வந்ததுன்னு நான் அதை உங்களுக்கு ஐடியா உண்டு அதுல சொல்லியிருக்கேன். ரைட்? அது வந்து அப்படி அதை பாடமாக்கணும் அதெல்லாம் இல்ல. ரைட்? அதை பாடமாக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. எப்படி வரும், எப்படி எந்த மாதிரி வரும்ன்றது இது பண்றதுக்கு தான் நான் அதுல உங்களுக்கு அது சொல்லியிருந்தேன். ரைட்? அப்ப இதுல வந்து என்ன இருக்கும், இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு கீறி கொள்ளுங்க. கீறிட்டு ஒவ்வொரு கோடு கீறிட்டு, அதாவது ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கு. ரைட்? இப்படி ஒன்று கீறிட்டு, இப்படி ஒன்று கீறிட்டு, இப்படி ஒன்று கீறிட்டு y is equal to x என்றது கணக்கா ஒரு 45 பாகைகளால போற மாதிரி கீழ்கொள்ளும். ஏனென்றா அது வந்து என்னவா இருக்கும், இங்க x ஒன்று எடுத்தா y ஒன்று எடுக்கும், x ரெண்டு எடுத்தா y ரெண்டு எடுக்கும், x மூன்று எடுத்தா y மூன்று எடுக்கும். அதனால x வந்து y is equal to x என்ன அர்த்தம், y சமன் x என்றா என்ன அர்த்தம், y ஒன்று எடுத்தா x ஒன்று, y ரெண்டு எடுத்தா x ரெண்டு, y மூன்று எடுத்தா x மூன்று. ஆகவே ஒரு செங்கோண முக்கோணி கீர்ணம்டா இதுக்கு மூன்று இதுக்கு மூன்றா இருக்கும், இது நாலுண்டா இது நாலு இது நாலா இருக்கும். ஆகவே இது வந்து என்னவா இருக்கும், ரெண்டு பக்கம் சமனா இருக்குன்னா இது இந்த கோணம் சமனா, இது 45 பாகையா இருக்கும். ஆகவே y is equal to x என்ற கோடு வந்து இந்த 90 பாகை இதுல வந்து ரெண்டு இப்படி 90 பாகை இருக்குன்னா இந்த 90 பாகையில மிடில் இருக்கு, நடுவுக்குள்ள இருக்கு. அது மாதிரி y is equal to minus x மிடில் இருக்குங்க. அதை தாண்டி 2x வந்து அதோட கூட இருக்கணும், 3x வந்து 5x வந்து அதோட கூட இருக்கணும், half x வந்து அதோட உள்ளுக்கு இருக்க மாதிரி குறிக்கொள்ளுங்க. ரைட்? கிரிட்டீங்களா? புரியாச்சா? இதெல்லாம் சும்மா அடிமட்டம் வச்சு அந்த மாதிரி எல்லாம் அதாவது ஆங்கிள் எல்லாம் பார்த்துக்கிறோம் ஒன்றும் இல்லை. ரைட்? ஒரு ரெண்டு நேர்கோடு அடிமட்டத்தில் இருக்கிறீங்களா, ரேண்டமா போடுக்கிறீங்களா, உங்களுக்கு ஐடியா இதுல என்ன வேணும், ஆங்கிள் கூட 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 படித்திறனும் கூடும். இங்க இருந்த ஆங்கிள் இடையோட இங்க இருந்து கூட கூட மைனஸ்ல நம்பர் கூட்டிட்டு போகும். ஐமான் நான் கதைக்கிறது விளங்குதா? ஏன்னா நீங்க கவரேஜ் இல்லாம வெளியே போய் வந்தீங்க, அதனால கேட்கிறேன். என்ன இருக்காங்களா தெரியும். ஓகே ஓகே. ஓகே, அடுத்தது போ. இது வந்து y is equal to mx, அதாவது y சமன் mx என்ற வடிவத்தில் இருக்கிற சமன்பாடு. y is equal to mx என்ற கோடுகள் எல்லாம் எதுக்குலாம் போகும், பூஜ்ஜியத்தினூடாக, உற்பத்தி கூடாக பூஜ்ஜியத்துக்கூடாக போகும். அதாவது உற்பத்திக்குள்ளாக போகும், பூஜ்ஜியத்துக்குள்ளாக போகும். அதாவது வந்து 0,0 0,0 அதாவது என்னது ஒரிஜின் கூடாக போகும், உற்பத்தி கூடாக போகும்னு சொல்றாங்க. ரைட்? y சமன் mx இருந்துச்சுன்னா அது கட்டாயம் பூஜ்ஜியத்துக்குள்ளாதான் போகும். ஏன்னா வெட்டு தொண்டு
பூஜ்ஜியம். இப்ப நாங்க பார்ப்போம் y is equal to mx plus c. y is equal to mx plus c என்ற வடிவம். Right? y is equal to mx plus c என்ற வடிவம். So இதுல வந்து m என்றது என்னது? படித்திறன். Gradient, right? இது c என்றது என்னது? வெட்டுத்துண்டு. வெட்டுத்துண்டு. Right? வெட்டுத்துண்டு. Intercept. Right? c என்றது வந்து intercept. அப்ப படித்திறன் வெட்டுத்துண்டுங்களுக்கு தெரியும். இந்த வெட்டுத்துண்டு intercept வந்து எந்த அச்சில இருக்கிற நம்பரா இருக்கும்? y அச்சில. y axisல இருக்கிறது. y axisல இருக்கிற நம்பர் தான் இந்த வெட்டுத்துண்டா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்படி இருக்குண்டா கிராஃப் வந்து இப்படி போகுது. அப்ப நீங்க வெட்டுத்துண்டா கிராஃப் வந்து எக்ஸ்ல வெட்டுறதுன்னு சொல்றீங்க. இதுல எக்ஸ்ல ஒன்றையும் y மைனஸ் ஒன்லையும் வெட்டுது. சோ இதுல வெட்டுத்துண்டு என்ன? இன்டர்செப்ட் -1. -1, ரைட்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெட்டுத்துண்டுன்றது y ஆக்சிஸ் எங்க இன்டர்செக்ட் பண்ணுதோ, அதாவது வந்து y ஆக்சிஸ் வந்து எங்க வெட்டுதோ அதான் வந்து எங்களுக்குரிய இன்டர்செப்ட் பாயிண்டா இருக்கு, ரைட்? அதான் வந்து எங்களுக்குரிய இன்டர்செப்ட் பாயிண்டா இருக்கும். அப்ப இதுல இன்டர்செப்ட் பாயிண்ட் என்ன? ரைட், இதான் வெட்டுத்துண்டா இருக்கு உங்களுக்கு. இதான் வந்து எங்களுக்கு வெட்டுத்துண்டு புள்ளியா இருக்கு. இன்டர்செப்ட் பாயிண்டா இதுதான் இருக்கு. அப்ப இப்ப சொல்லுங்க, நான் வந்து 2 புள்ளிகள் தந்திருக்கேன், ரைட்? அப்ப 2 புள்ளிகள் தந்திருக்கேன்டா இந்த 2 புள்ளியை வச்சு இந்த கிராஃபின் ஈக்குவேஷனை சொல்லுங்க. இந்த கிராஃபின் சமன்பாடு என்னது? ரைட், இந்த கிராஃபின் சமன்பாடு தெரியணும். சாரி ஐமான், ஆம் சார், ஆன்சர் சொன்னேன். சொல்லுங்க. y சமன் ஒரே சாய உண்டு. ஓகே, இங்க பாப்போம். இப்ப இந்த கிராஃப்ல வந்து 2 ஆள்கூறங்களுக்கு தந்திருக்கு. மறைமுகமா 2 ஆள்கூறு தந்திருக்கு, ரைட்? இந்த ஆள்கூறு இந்த புள்ளி 2 புள்ளி தந்திருக்கு. இந்த புள்ளியின் ஆள்கூறு என்ன? 1,0. 1,0. இந்த புள்ளியின் ஆள்கூறு என்ன? 0,1. 0,1. நான் சொல்லியிருக்கேன், ஆள்கூறு எழுத போய்க்கல ஃபர்ஸ்ட் எக்ஸ் இந்த ஆள்கூறு எழுதிதான் y ல ஆள்கூறு எழுதுவோம். இது எக்ஸ்ல வந்து 0ம் y ல வந்து -1, ரைட்? அப்ப எக்ஸ்ல 0ம் y ல -1 தான் இந்த ஆள்கூறு. இது வந்து எக்ஸ்ல 0ம் சாரி எக்ஸ்ல 1ம் y ல 0, ரைட்? இதான் இந்த ஆள்கூறு. அப்ப எனக்கு படித்திறனுக்குரிய சமன்பாடு என்னது? m is equal to y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் மாற்றம். y ஆள்கூறுகளோட வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளோட வித்தியாசம். அதாவது டிஃபரண்ட் in y coordinates over difference in x coordinates. அப்ப y coordinates ന്റെ வித்தியாசம் എന്താ? y2 minus y1 over x2 minus x1. ஆகவே y2 minus y1 என்றா இப்ப நான் இதுல இத y என்று எடுத்து இத y2 என்று எடுத்துட்டா x2 இதா தான் இருக்கும், ரைட்? y2 இத எடுத்துட்டா இது x2. இதுல y1 என்று இத எடுத்துட்டா இது x1 ஆ இருக்கும், ரைட்? அப்ப y2 minus y1 என்றா என்னது? 0 minus -1, right? 0 minus -1, right? கரெக்ட்டா? ஏற்கனவே ஒரு மைனஸ் இதுல இருக்கு. இங்க y1 என்றது என்னது? -1. அதுல கவனம் என்ன விட்டுற கூடாது. 0 minus -1. அப்ப x2 என்றது என்னது? 1. x1 என்றது என்னது? 0. ஆகவே என்ன வர போகுது? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஆகவே 1 over 1. ஆகவே m is equal to 1, right? ஆகவே m எனக்கு 1 என்று தெரியும். இங்க வெட்டுத்துண்டு இன்டர்செப்ட் வந்து கிரேடியன்ட் காணணும். கிரேடியன்ட் வந்து 1 என்று எனக்கு ஃபைண்ட் பண்ணிட்டு இன்டர்செப்ட் பாயிண்ட் வந்து -1 என்று தெரியும். ஆகவே ஈக்குவேஷன் என்ன இருக்கும்? y is equal to 1 என்றா அது 1 போடாமயே விடலாம். அப்ப x minus 1 என்றது தான் இது இந்த ஈக்குவேஷனா இருக்கும். y is equal to x minus 1 என்றது தான் இது இந்த ஈக்குவேஷனா இருக்கும், ரைட்? ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
y சமன் mx ஆக c எனும் சமன்பாட்டில் in the equation of y is equal to mx plus c, in the equation of y is equal to mx plus c, right, y சமன் mx ஆக c எனும் சமன்பாட்டில் நேர்கோடான வரைபானது வரைபோ நேர்கோடுன்னு போடுங்க. நேர்கோடு இந்த நேர்கோடு நேர்கோடானது நேர்கோடானது y அச்சை வெட்டும் புள்ளியே வெட்டு துண்டு ஆகும், ரைட், y அச்சை வெட்டும் புள்ளியே வெட்டு துண்டு ஆகும். In the equation of y is equal to mx plus c, the distance from the origin to the point where the straight line intersects the y-axis is known as intercept. In the equation of y is equal to mx plus c, the distance from the origin to the point where straight line intersects the y-axis is known as intercept, right. அதாவது வந்து பாத்தீங்கன்னா y சமன் mx ஆக c என்ற கோட்ல வந்து y அச்ச வந்து அந்த நேர்கோடு ஸ்ட்ரைட் லைன் வந்து வெற்ற புள்ளி பூஜ்ஜியத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கோ அதான் வந்து என்ன இருக்கும், அந்த புள்ளியின் ஆழ்தூர் தான் அந்த y அச்ச வெற்ற அந்த தூரம், அந்த இதுதான் வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு வெட்டு துண்டா இருக்கும், ரைட். ஓகே, சும்மா நார்மலா இதை மாதிரி நீங்க குறிச்சு வச்சுக்கொள்ள முடியாது. ஒரு கிராஃப் கொண்டு வருது, இது 1 இது -1, ஆகவே வெட்டு துண்டு வந்து எப்படி வரும் படித்திறன் எப்படி காணுவோம், y coordinate difference in the y coordinate and difference in x coordinate. இப்ப y coordinate difference கண்டு x coordinate அதாவது x ஆல்குள்ள வித்தியாசத்துக்கு y ஆல்குள்ள வித்தியாசத்துக்கு x ஆல்குள்ள வித்தியாசம், அதுல இருந்து நாங்க என்ன செய்து கொள்வோம், படித்திறனை கண்டு கொள்வோம். வெட்டு துண்டு டைரக்டா y axis எங்க வெட்டுதோ அதான் வந்து அந்த இன்டர்செக்ட் பாயிண்டா இருக்கும். சோ அதுல இருந்து உங்களுக்கு வெட்டு துண்டு தெரியும். சோ வெட்டு துண்டு தெரியும், படிதிறன் தெரியும்டா நாங்க என்ன செய்யலாம், இந்த கிராஃபின் ஈக்குவேஷனை கண்டுகொள்ளலாம். ஓகே, இப்ப பாப்போம். Y is equal to 2x, y is equal to 2x plus 3, y is equal to 2x plus 3, and also y is equal to 2x minus 1, right? இது மூன்று கிராஃப் எப்படி வரும்,
ஒரு கிராஃப் கீறணும்னா அட்லீஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தேவை. நாங்க 3 பாயிண்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். ரைட்? அப்போ ஒரு கிராஃப் தேவைன்னா நாங்க 3 பாயிண்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். இப்போ y is equal to 2x, sorry, y is equal to 2x க்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ y is equal to 2x ண்டா x y பூஜ்ஜியம் -1 +1. ரைட்? பூஜ்ஜியம் -1 +1. இப்போ பூஜ்ஜியம் -1 +1ல வந்து x வந்து -1 எடுத்துச்சேன்டா y என்னவா இருக்கும்? -2. -10. அதாவது x க்கு பதிலா நான் x is equal to -1 ண்டா -1 into 2 -2. x வந்து பூஜ்ஜியம் எடுத்துச்சேன்னா y என்ன? பூஜ்ஜியம். 0. x வந்து 1 எடுத்துச்சேன்னா y என்ன? 2. ரைட். அடுத்தது பார்ப்போம். அடுத்ததுக்கு ஒரு 3 பாயிண்ட் எடுப்போம். x உங்களுக்கு x டைரக்டா y போட கஷ்டம்னா நாங்க என்ன செய்யலாம்? இது இது இந்த இந்த மெத்தட்ல நாங்க அந்த மெட்ட கிராஃப் இருக்கு வளைகள் வந்து செய்யல வந்து நாங்க கர்வ் கிராஃப்கள் வந்து நாங்க போயிட்டு வந்து பார்க்க போறதுக்கு வந்து இந்த மெத்தட்ல பார்ப்போம். இந்த மெத்தட்ல பார்க்கறோம்னா என்ன மாதிரி இது x ண்டா அதுக்கு பிறகு போடுவோம் 2x then 2x plus 3 அதான் வந்து எங்களுக்கு என்ன y. ரைட்? அப்படி போட்டும் செய்யலாம். அது உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு தெரியும்னா நீங்க என்ன செய்து கொள்ளலாம், டைரக்டாவே x y போட்டு நான் பிரதியிட்டு செய்யலாம். தவணை இணைப்புல வருமானு தெரிஞ்சா நீங்க ஒவ்வொரு ஸ்டெப், அதாவது ஃபர்ஸ்ட் x போடுங்க, அதுக்கு பிறகு 2x ரெண்டாவது வரைக்கும் அடுத்த பாக்ஸ் போடுங்க, அதுக்கு பிறகு 2x plus 3 என்ற அடுத்த பாக்ஸ் போட்டீங்கன்னா அதான் எங்களோட y. ரைட்? அப்ப இதுல நாங்க டைரக்டாவே போடுவோம் நாங்க இது y 0 -1 1. x is equal to -1 ண்டா y என்னவா இருக்கும்? 1. 1. x 0 ண்டா y 3. x 3. 1 ண்டா y 5. இது என்னதுக்குரிய ஈக்குவேஷன்? y is equal to 2x plus 3. ரைட்? அடுத்தது y is equal to 2x minus 3. இது போடுவோம். x y 0 -1 1. x க்கு பதிலா -1 போட்டா y என்ன? -3. -3. x க்கு பதிலா 0 போட்டா y என்ன? -1. x க்கு பதிலா 1 போட்டா y என்ன? 1. 1. ரைட். இப்போ நான் மூணு கிராஃபையும் கீறுவோம். மூணு கிராஃபையும் கீறி பார்த்தோம்னா உங்களுக்கு கிராஃப் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்க இதை கீறி கொள்ளும் போது உங்களுக்கு அந்த அதை ஐடென்டிஃபை நான் என்னதுக்காக இதை செய்ய வரேன்னு உங்களுக்கு விடாது. ரைட்? இது வந்து பை. அப்ப முதலாவது y is equal to இதுன்றது இங்க வரப்போகுது. இப்ப பாருங்க x வந்து 0 -1 இருக்கேக்குல இந்த -1 எத்தனை மட்டும் இருக்கு? -2 -3 1 2 3 4 5 -1 sorry +1 +2 -1 -0 0. ரைட். முதலாவது பாப்போம் பூஜ்ஜியமா அதாவது பூஜ்ஜியம் எடுக்கல இங்க பூஜ்ஜியம் -1 எடுக்கல x வந்து -1 எடுக்கல y வந்து -2. ஆகவே இங்க x வந்து 1 எடுக்கல y வந்து என்னது 2. ஆகவே இங்க ரைட். இதுல கிராஃப் வந்து இந்த மாதிரி போகும். அடுத்தது இது வந்து இந்த கிராஃப் வந்து வெளியே கொள்வேன் y is equal to 2x 2x குரிய கிராஃபுக்கு மேலேயே நீங்க எழுதி கொள்ளலாம். ரைட்? நான் இதுல எழுதினா உங்களுக்கு தலைவிழா விளங்குன்றாலும் எழுத இல்லை, இப்படி எழுதி கொள்ளலாம் y is equal to 2x and இந்த கிராஃபுக்கு மேலேயே இப்படி எழுதி கொள்ளலாம். அப்படித்தான் எழுதுறது நம்ம. ரைட்? அடுத்தது இந்த கிராஃப் பார்ப்போம். இந்த கிராஃப்ல வந்து x வந்து -1 எடுக்கல y வந்து என்னது 1. x வந்து 0 எடுக்கல y வந்து என்னது 3. x வந்து 1 எடுக்கல y வந்து என்னது
5. நீங்க ஒழுங்கா கேக்குறீங்கடா. நீங்க ஒன்று ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மேப் ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு போது y is equal to 2x plus 3. y is equal to 2x plus 3 என்ற கோடு ரைட். அடுத்தது பார்ப்போம். y is equal to 2x minus 3. x வந்து மைனஸ் 1 எடுக்கல, y வந்து minus 3. x வந்து 0 எடுக்கல, y வந்து minus 1. x வந்து 1 எடுக்கல, y வந்து 1. கேக்குறீங்கடா இது ரைட். இது வந்து y is equal to 2x minus 1. இப்ப நீங்க ஒழுங்கான அளவுடையில கேக்குறீங்கடா, இந்த மூன்று கோணம் எப்படி வரும்? மூன்று கோணம் சமாந்தரமா ஒன்றுக்கொன்று சமாந்தரமா வரும். நீங்க ஒழுங்கான ஆக்சிஸ்ல ஒழுங்கான அளவுடைகள் எடுத்து கேக்குறீங்கடா. அதாவது எல்லாமே இதோ இது இந்த அளவுட எல்லாமே ஒன்றா அளவாகவும் இது இந்த அளவுட எல்லாம் ஒழுங்கா எடுத்து கேக்குறீங்கடா. இந்த மூன்று கோடுகளும் வந்து சமாந்தரமா வரும், பேரலலா வரும் ரைட். ஒன்றுக்கு ஒன்று பேரலலா வரும் ரைட். இதுக்கு இது பேரலல், இதுக்கு இது பேரலல். என்ன காரணம்? ரைட். இப்ப இதுல மூணுல இருந்து நாங்க எழுதி கொள்வோம். என்னென்னடா, முதலாவதுல வந்து எழுதிக்கொள்வோம் y is equal to 2x ல வந்து எங்களுக்கு தெரியும் படித்திறன் ரைட். கிரேடியன் கிரேடியன் வந்து எங்களுக்கு என்ன தெரியும், படித்திறன் வந்து 2. வெட்டுத்துண்டு என்ன? வெட்டுத்துண்டு என்ன? பூஜ்ஜியம். ஏன் பூஜ்ஜியத்துக்குள்ளதான் போகுது, y x எங்க வெட்டுது, பூஜ்ஜியத்துக்குள்ளதான் வெட்டுது. அப்ப இது இந்த படித்திறன் வந்து இது படித்திறன், இது வெட்டுத்துண்டு. அது மாதிரி y is equal to 2x சக 3, 2x சக 3ல படித்திறன் என்ன? 2. வெட்டுத்துண்டு என்ன? பிளஸ் 3. அது மாதிரி y is equal to 2x minus 1ல படித்திறன் என்ன? 2 வெட்டுத்துண்டு -1. -1. இப்ப இதுல எல்லாத்துலயும் பாருங்க என்ன சமனா இருக்கு, படித்திறன் கிரேடியன் வந்து எல்லா இடத்துலயுமே சமனா இருக்கு. இதுல நான் என்ன முடிவுக்கு வரலாம், ஒரு நேர்கோடுகள்ல நேர்கோடு ஸ்ட்ரைட் லைன்ஸ்ல வந்து நாங்க வரையக்குள்ள வந்து படித்திறன் சமனாக இருந்துச்சுண்டா, அதாவது வந்து எந்த படித்திறனும் சமனா இருந்துச்சுண்டா, அந்த படித்திறன்கள் சமனா இருந்துச்சுன்னா அந்த நேர்கோடுகள் வந்து ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக இருக்கு ரைட். அந்த இதுல வந்து படித்திறன் வந்து நாங்க சமனா இருந்துச்சுண்டா நேர்கோடு வந்து ஒன்றுக்கொன்று சமாந்தரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை எழுதுங்க. இது எழுதினா நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன். ஏனென்றா எக்ஸாம்ல ஃபைனல்ல வந்து உங்களுக்கு வரைக்கல கிராஃப் வந்து அதுல இருந்து ஒரு கோடை கீறி அதுக்கு சமாந்திரமா ஒரு கோடை கீற சொல்லிலாம் வர்றது. அப்ப சமாந்திரமா கீற போய்க்கல என்ன நடக்கும் மட்டும் நீங்க யோசிச்சு கொள்ளணும். படித்திறன் மாறாது, வெட்டுத்துண்டு மட்டும் தான் மாறப்போகுது. இது எல்லாத்தையும் எழுதி கொள்ளுங்க. தெரியுங்களா? எழுதியாச்சு சார். வேற யாரும் எழுதணுமா? எழுத டைம் வேணுமா?
எல்லாத்தையும் எழுதாத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுல வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் போறதுக்கு முன்னுக்கு வந்து நார்மலா பார்த்துட்டு போனீங்கன்னா எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி தேவையானதுல மட்டும்தான் நான் சொல்லிட்டு போறேன். எல்லாத்தையுமே சொல்லிட்டு போகல கிராஃப்ல, ரைட்? என்னென்ன தேவையோ அதுல மட்டும்தான் சொல்லிட்டு போறேன். ஸோ அதனால ஃபில்டர் பண்ணி நான் சொல்லும் போது நீங்க அதுல வந்து எழுதி வச்சுக்கோனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு முன்னுக்கு நீங்க அதை பார்க்க எக்ஸாம் ஒன்று பாக்குறேன்னா இந்த மூடி வச்சுட்டு எக்ஸாம் ஒன்று பாக்குறேன்னு அர்த்தம் இல்ல. இடையில திருப்பி கேள்விகள் செய்யங்களே பார்த்து கொண்டு போங்க. எழுதிக் கொள்ளுங்க. இம்மூன்று வரைவுகளினதும் படித்திறன்கள் சமனாகும். இம்மூன்று வரைவுகளினதும் படித்திறன்கள் சமனாகும். The gradients of the three graphs are the same. The gradients of the three graphs are same. இந்த மூன்று வரைவுகளினதும் படித்திறன்கள் சமனாகும். இந்த மூன்று வரைவுகளினதும் படித்திறன்கள் சமனாகும். The gradients of the three graphs, the gradients of the three graphs are same. அத்தோடு இம்மூன்று வரைவுகளையும் அவதானிக்கும் போது அவை ஒன்றுக்கொன்று சமாந்திரமாக உள்ளன. அத்தோடு இம்மூன்று வரைவுகளையும் அவதானிக்கும் போது அவை ஒன்றுக்கொன்று சமாந்திரமாக உள்ளன. அத்தோடு இம்மூன்று வரைவுகளையும் அவதானிக்கும் போது அவை ஒன்றுக்கொன்று சமாந்திரமாக உள்ளன. By observing the graphs, it can be seen that the lines are all parallel to each other. The lines are all parallel to each other. அத்தோடு வரைவுகளை நோக்கும் போது மூன்றும் ஒன்றுக்கொன்று சமாந்திரமாக காணப்படுகிறது. By observing the graph, it can be seen that the lines are all parallel to each other. The lines are all parallel to each other. ஆகவே நேர்கோட்டு வரைவுகளின் படித்திறன்கள் சமனாயின் அவை ஒன்றுக்கொன்று சமாந்திரமாக இருக்கும். ஆகவே நேர்கோட்டு வரைவின் படித்திறன்கள் சமனாயின் அவை ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். Therefore, if the gradients of the linear functions are equal to each other, then the graph will be parallel straight lines. Right? Okay.
இதே மாதிரி இந்த எல்லா கிராஃபின்டையும் உதாரணத்துக்கு இப்ப 2x+3 இருக்குதானே, இந்த 2x+3 என்ற கிராஃபின் படித்திறன் வந்து -2x+3 என்று இருந்துச்சுன்னா அப்படி வரும். ஓ y is equal to -2x+3. ஓ y is equal to -2x. ஓ y is equal to -2x - 1. இப்படி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இப்படி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? மைனஸ் வந்துச்சுன்னா கிராஃப் எந்த 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 மாதிரி போகும்? கூர்ங்கோணமா இருக்குமா விரிகோணமா இருக்குமா? விரிகோணம். இருக்குமா ஒப்டியூஸா இருக்குமா? விரிகோணமா இருக்கும். விரிகோணமா இருக்கும். விரிகோணமா இருக்கும்போது எப்படி வரப்போகுது? கிராஃப் வந்து இந்த பக்கமா வரப்போகுது, இப்படி வரப்போகுது, ரைட்? இப்படி எங்கேயோ வரப்போகுது. இப்படி வரப்போகுதுண்டா இங்க பாருங்க, இது படித்திறன்கள் என்ன? -2x 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 என்ற படித்திறன் என்ன எல்லாத்துக்கும்? -2. -2. அப்ப -2 படித்திறனா இருக்கத்தக்க மாதிரி என்ன வரும்? இந்த மாதிரி வரப்போகுது. வட்டு துண்டுகள் வந்து +3 வெட்டுற மாதிரி ஒரு கோடு, இங்க ஒரு வெட்டுற மாதிரி ஒரு கோடு, இங்க வெட்டுற மாதிரி ஒரு கோடு. இது வந்து சமாந்தரமா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஏன் 3 படித்திறனும் சமனாகவே இது ரெண்டு சமாந்தரமா இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னா, இந்த y = 2x என்ற கிராஃபுக்கும் y = -2x என்ற கிராஃபுக்கும் தொடர்பு என்னவா இருக்கும்? இல்லாட்டி y இந்த 3 கிராஃபோட ஏதாச்சும் இந்த கிராஃப் கனெக்ட் பண்ணா என்ன தொடர்பா இருக்கும்? என்ன செய்யும்? இந்த கிராஃப் வந்து இந்த கிராஃப் வெட்டுற இடம் செங்குத்துல வெட்டும், ரைட்? எங்க இருந்தாலும் சரி இந்த கிராஃப் வந்து செங்குத்துல தான் வெட்டும். அப்ப என்ன அர்த்தம்? படித்திறன் வந்து சமனா இருந்துச்சுன்னா பரலலா வரும். படித்திறன் வந்து படித்திறன் வந்து மைனஸ், அதாவது எதிர்குறியில சமனா இருந்துச்சுன்னா ஒன்று பிளஸ் ஆகும் ஒன்று மைனஸ் ஆகும் இருக்கு. ஆனா படித்திறன் சமனா -2 +2 -3 +3 அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு கோடுகளும் என்ன செய்யும்? இடைவெட்டைக்குல ஒன்று கொண்டு செங்குத்தா இடைவெட்டும், ரைட்? ஒன்று கொண்டு செங்குத்தா இடைவெட்டும். வேணும்னா நீங்க சும்மா இந்த 3 கிராஃபையும் சும்மா ரேண்டமா இந்த மாதிரி ஏதாச்சும் மைனஸ் போட்டு அப்படி செங்குத்து மாதிரி அந்த கிராஃப்ல கீழ் வச்சு கொள்ளும். ஓகே, இப்ப பாப்போம். இப்ப நார்மலா டைரக்டா y = இப்படி வந்துச்சுன்னா எங்களுக்கு ஈஸியா செஞ்சிடணும். அப்படி இல்லாம எங்களுக்கு வேற மாதிரி மெத்தட் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டிசைன்ல, அதாவது வந்து நேர்கோட்டு சமன்பாடு தான். அதாவது வந்து x வர்க்கம் அல்லது y வர்க்கம் என்று வராத வரைக்கும் அது என்ன சமன்பாடு? நேர்கோட்டு சமன்பாடு, ஸ்ட்ரைட் லைன் லீனியர் ஈக்குவேஷன். சோ லீனியர் ஈக்குவேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்? லீனியர் ஈக்குவேஷன் வந்து y = mx + c என்றதெல்லாம் இருக்க போகுது. அப்ப இப்ப இப்படி இருந்துச்சு x + by = c. நாங்க என்ன செய்யணும்? இது ax by c என்று இருந்துச்சுண்டா இதை நாங்க என்ன செய்யணும்? எங்களோட ஃபார்மட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதாவது எங்களுக்கு தேவையான வடிவத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும், மாத்தணும். அப்ப தேவையான வடிவத்துக்கு மாத்தணும்னா எப்படி மாத்தணும்? y = mx c என்ற வடிவத்துக்கு மாத்தணும். அப்படி மாத்தணும்னா என்ன செய்யணும்? y மட்டும் இங்கால வச்சுக்கொண்டு x எல்லாத்தையும் இங்கால கொண்டு வரணும். ஆகவே by = c sin ax. இப்ப பாப்போம், ax என்றது எங்க இருக்கும்? முன்னுக்கு இருக்கும். இதுக்குள்ள y = mx c தானே. y = mx + c. y = mx + c என்றா எங்களுக்கு இப்படி இருக்க கூடாது. அப்ப முன்னுக்கு இருக்கணும். அதோட y க்கு முன்னுக்கு என்ன இருக்கணும்? குணகம் 1 இருக்கணும். அப்ப இங்க y க்கு முன்னுக்கு b இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? அதை கொண்டு போய் டிவைட் பண்ணணும். ஆகவே y = -a/b x சக c/b என்று வரும், ரைட்? b ஆல கொண்டு போய் ஒவ்வொன்றுகளையும் பிரிக்கிறேன். அது மொத்தமா பிரிக்கலாம்.
எனக்கு mx c என்ற வடிவம் தானே வேணும். ரைட், இதுல இருந்து கிரேடியன்ட் படித்திறன் என்ன? படித்திறன் என்ன வெட்டுத்துண்டன்? B மைனஸ் H a ஓவர் b. வெட்டுத்துண்டன் என்ன? C B c over b. இதுல இருக்க c வேற, வெட்டுத்துண்டன் நான் மென்ஷன் பண்ற c வேற. இல்லாட்டி இதை வெட்டுத்துண்டனை நீங்க எழுதி கொடுங்க. ரைட், வெட்டுத்துண்டனை எழுதி கொடுங்க. ரைட், வெட்டுத்துண்டனை எழுதி கொடுங்க. அப்ப இதுல வந்து இங்க வந்து c வந்து எப்படி இருக்க போகுது? c ஓவர் b யா இருக்க போகுது. எழுதி கொடுங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு கேள்வி தர்றான்னு வைப்போமே. உதாரணத்துக்கு 2x சக 3y 2x சக 3y சமன் 2. இந்த வரைவை வரைக ரெண்டா நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்க்கு அத y சமன் mx சக c, y is equal to mx சக c என்ற ஃபார்மட்டுக்கு மாத்தி அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அந்த ஃபார்மட்டை வச்சுக்கொண்டு நாங்க x க்கு என்ன y க்கு என்னன்னு போட்டு ஒரு அட்டவணை போட்டு 4 5 பெருமானங்களை போட்டு அட்டவணையில 4 5 புள்ளிகளை போட்டு, அதாவது சய 2 சய 1 0 1 2 ஏதோ புள்ளிகளை போட்டு அதுக்குரிய வயில உள்ள பெருமானங்களை எடுத்து அதுக்கு பிறகு கிராஃப கீறிட்டு, கிராஃப் வந்து இப்படி வருது, மைனஸ் தானே படித்திறன் வருது, படித்திறன் இப்படி வருது இப்படி வருது இல்லை, கிராஃப கீறிட்டு அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல நாங்க கிராஃப்ல என்ன எழுதணும்? கிராஃப்ல வந்து அவன் கேட்டதை தான் எழுதணும். இதுக்குரிய கிராஃப் தான் கீற சொன்னவன். அவன் கிராஃப் நேம் வந்து எப்படி இருக்கணும்டா? 2x சக 3y 2x சக 3y சமன் 2 தான் இந்த கிராஃப்ல நாங்க மேல எழுதி கொள்ளணும். ரைட், அவ கிராஃப்ல வந்து மேலே இந்த மாதிரி தான் எழுதி கொள்ளணும். நாங்க கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறது, மாத்தி வச்சிருக்கிறத வந்து நாங்க இங்க எழுதக்கூடாது. இந்த கிராஃபுக்கு மேல அவன் கேட்டது அதுதான். நாங்க எங்களோட கிராஃப கீறதுக்கு எங்களுக்கு என்ன ஃபார்மேட் தெரியும்னா y is equal to mx c. சோ mx plus c என்றதுதான் தெரியும்னா நான் அதை வச்சுக்கொண்டு கிராஃப் எல்லாம் செஞ்சுட்டு கிராஃபுக்கு மேல எழுதுறது வந்து y is equal to, சாரி, அவன் தந்த என்ன ஃபார்மேட்ல தாரானோ அதை தான் நாங்க எழுதுவோம். ஓகே, அப்போ ஒரு கேள்வி எழுதி கொண்டு போங்க. நாளைக்கு பாப்பேன், நாளைக்கு நைட் இருக்கும். கேள்வி எழுதி போங்க. முதல் நேற்று இன்றைக்கு காலையில் நடக்காதும் நேற்று நடக்காதும் சேர்த்து நாளைக்கு நாளண்டைக்கு நடக்கும். ரைட், ஸோ கேள்வி எழுதிட்டு போங்க. 3x சக 2y சமன் 6 இதுவும் நேர்கோட்டை வரைக்கும். இதை வச்சுக்கொண்டு அடுத்த நோட்ஸ் தர்றதுக்கு தான் இந்த கேள்வி தான். ரைட், 3x plus 2y equal to 6. 3x சக 2y சமன் 6 எனும் வரைவை வரை. அதனுடைய படித்திறன் கம வெட்டு துண்டை பாடு. Draw the graph of 3x plus 2x 2y is equal to 6 and write the gradient and the intercept point. Right?
இப்படி இந்த வடிவத்துல இருந்துச்சுன்னா நாங்க என்ன செய்யறோம்னு பார்த்துட்டு அதுல ஒரு ஐடியா ஒன்று வேற மாதிரி உண்டு. சரியா? அதை நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.